தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அருட்தந்தை தேவமணி தேவ நவமணி அடிகளாரின் ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இந்த இறை பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய இந்த நாளில் தாமே நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக, நம்முடைய இரக்க செயல்களின் மூலமாக, நம்முடைய ஆழமான ஜெப வாழ்வின் மூலமாக இறைவனுடைய பாடுகளுக்கு நம்மால் இயன்ற உதவிதனை செய்ய, நம்முடைய செயல்களின் மூலமாக இறைவனுடைய துன்பங்களில் நாமும் உடன் இருக்க வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயன் அளிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 18, இறை வார்த்தைகள் 21 முதல் 28. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்து
பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேலின் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்று விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 130. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்திரளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலை மீட்பவர் அவரே. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆமென். அல்லேலூயா. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 20 முதல் 26 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளை என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள்.
பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான வாழ்வு வாழ விரும்புகின்றோம். நம்முடைய நேற்றைய தினத்தை விட, நம்முடைய கடந்த காலத்தை விட, நம்முடைய இன்றைய தினம் நிகழ்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அது நம்முடைய உடல் தளத்தில் இருந்தாலும் சரி, பொருளாதார தளத்தில் இருந்தாலும் சரி, அல்லது கடவுள் மீதான பக்தியில் ஆன்மீக தளத்தில் இருந்தாலும் சரி, அனைத்திலும் நாம் ஒரு மேன்மையான நிலையை அடையவே விரும்புகின்றோம். அவ்வாறு அந்த மேன்மையான நிலையை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அழைப்பைத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்றது. தன்னுடைய சீடர்களை பார்த்து நம் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை, மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்று நம்முடைய வாழ்விலே நாம் மேன்மையை அடைவதற்கான வழிதனை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். அவர்கள் எப்படிப்பட்ட வழியை கொண்டிருந்தார்கள்? ஒரு சுயநலமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களை எப்படியாவது உயர்த்தி கொள்ள வேண்டும், தங்களுடைய பெயரையும் புகழையும் என்ன செய்தாவது நிலைநாட்டிட வேண்டும் என்பதிலே இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் குறியாக இருந்தார்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. என்ன செய்தாவது தங்களுடைய வாழ்விலே முன்னேற்றம் கண்டுவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது. ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் அறிவுரை, நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். சுயநலத்திற்கு இடம் கொடாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பொது நல மனத்தோடு இருக்க வேண்டும். நான் எனது என்கின்ற குறுகிய வட்டத்திற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளாமல் உங்களுடைய உறவு வட்டத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று சகோதர சகோதரிகளிடத்திலே நல்லுறவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வீண் சண்டைகளுக்கு, வைராக்கிய உணர்வுகளுக்கு, தேவையற்ற வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மனஸ்தாபங்களை வளர விட வேண்டாம் என்பதுதான் இயேசு சீடர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முத்தாய்ப்பான ஒரு செய்தியாக இருக்கின்றது. அன்பு மக்களே, ஆண்டவர் நம்மிடத்திலும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பல நேரங்களில் நம்முடைய உறவுகளை உதாசீனப்படுத்துபவர்களாக இருக்கிறோம். உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல் எப்படி இந்த உறவை துண்டித்து விடலாம், வெட்டி விடலாம் என்கின்ற மனநிலையிலே நாம் செயல்பாடுகளை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறோம். எந்த செயலை மையமாக வைத்து அல்லது எந்த சொல்லை மையமாக வைத்து உறவுகளை கழித்து விடலாம் என்றுதான் நாம் இருக்கின்றோம். அவர்கள் சொன்ன சொல்லாக இருக்கலாம் அல்லது செய்த செயலாக இருக்கலாம். அதனை காரணப்படுத்தி நீங்கள் அவ்வாறு சொன்னீர்கள், நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள், எனவே உங்களுக்கும் எனக்கும் இனிமேல் எந்த உறவும் இல்லை என்று சொல்லி மிகவும் எளிதாக உறவுகளை நாம் துண்டித்து விடுகிறோம். நமக்கு கவலை இல்லை, நமக்கென்று ஒரு உறவு இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள், நமக்கு இரத்த உறவுகள் என்று நமக்கான உறவுகளில் நாம் பல நேரங்களில் மூழ்கி போயிருப்பதால் நமக்கு அடுத்திருக்கக்கூடிய மனிதர்களை நாம் ஏறெடுத்து பார்க்க, அவர்கள் செய்த குற்றங்களை மன்னிக்க நமக்கு ஏனோ பல நேரங்களில் மனம் வருவதில்லை.
அன்பு மக்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எளிதான காரியம் எது, சரியான காரியம் எது என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். ஆலயத்திலே ஆண்டவரிடத்திலே வந்து வழிபடுவது, ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்துவது, இந்த திருப்பலியிலே பங்கேற்பது என்பது எளிதான காரியம். இதை யார் வேண்டுமானாலும் செய்து விடலாம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்ற சரியான காரியம் என்ன? உன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்திலே நல்ல உறவோடு இரு. அவர்கள் செய்த தவறுகளை, உனக்கு எதிராக இழைத்த குற்றங்களை மன்னித்து அவர்களை ஏற்று அன்பு செய்ய ஆரம்பி. இதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகின்ற சரியான செயல்பாடாக இருக்கின்றது. நாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆண்டவர் விரும்புகின்ற இந்த சரியான செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், எளிதான இந்த திருப்பலிக்கு, ஆலய வழிபாடுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால், அது ஆண்டவருடைய பார்வையிலே மேன்மையானதாக பார்க்கப்படும், நம்மை குறித்து ஆண்டவர் உயர்வாக நினைப்பார் என்று நாம் நினைத்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகின்ற விதத்திலே சரியான நெறிதனை கடைபிடிக்க நாம் முயற்சி செய்வோம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் மற்றவர்களை அன்பு செய்வது. மற்றவர்கள் நமக்கு எதிராக சொன்ன செய்த செயல்களை, காரியங்களை மன்னித்து அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வது. அதுதான் இந்த தவக்காலம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முதன்மையான பாடமாக இருக்கின்றது. அதனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரிப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், நம் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை வழிபடக்கூடிய இந்த செயல்பாடுகள் ஆண்டவருக்கு பிடித்தமானவையாக இருக்கும். அப்பொழுது நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்டருள்வார். நம்முடைய வாழ்வை ஆசி மிகுந்த ஒரு வாழ்வாக மாற்றி தருவார். எனவே அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரர்களுக்கு இடையேயான அந்த உறவை முதலிலே வலுப்படுத்த, வளப்படுத்த, சீர்படுத்த முயற்சி செய்வோம். அதற்கான மனப்பக்குவம் வேண்டி, நல்ல மனநிலை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களால் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கவும் உமது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பளிக்கவும் நீர் திருவுளமானீரே. அதனால் இவற்றை நீர்
கனிவுடன் ஏற்று எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருட்தந்தை தேவ நவமணி என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சுமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மக்களே, இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை பாதையும் நடைபெறும். ஒவ்வொரு இணையூர்களிலும் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து திருச்சிலுவை பாதையும் நடைபெறும். அன்பு மக்கள் அனைவரும் இதிலே கலந்து இறையாசீர் பெற இறைவனுடைய பாடுகளை தியானிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் மறை நிகழ்வின் பங்கேற்பாளர்களாக அது எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளுமாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாரை கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, நம்பிக்கையிலும் முது பேரில் வைக்கிறேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.